ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, சமீபமாக கொஞ்சம் கசப்பான நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில், வெளியில் எல்லா இடத்துலையும் தான். அதில் வந்து ஒரு 3 இது நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு பிடிக்காதது இல்லை. இது என்னன்னா, நம்ம டிடிஏக்கா வந்து பணம் பெற்ற தருணம். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். ஐயோ, நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார் மேடம். இந்த கையில சமைச்சீங்க, வெச்சுவாங்க மேடம். இது உங்களுக்கு, இது எங்க சிஎம் வெச்சுவாங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். அடிக்கடி பூச்சிலாம் இருக்கு. நாங்க சொல்லியும் பார்த்துட்டோம். எங்க அப்பா அம்மா வந்து சொல்லி பார்த்துட்டாங்க. டிடிஏக்கா என்னக்கா, உங்களுக்கு ஒரு ரூம்பா உங்களுக்கு ஒரு ரூம்பா மாதிரி எதாவது சொல்லிட்டு இருக்கீங்க. அங்கே பசங்களாம் சாப்பாடில் பூச்சி விழுந்திருக்கு. அதில் ஒரு அம்மா பின்னாடி இருந்து பேக்ரவுண்டில் கூப்பிட்றத பார்த்தீங்களா இல்லையா? நடந்து போச்சான். அப்போ நீ சாப்பிட்டுருந்தா நடந்து போச்சுன்னு சொல்லலாமா? நண்பர்களே, 2வது வந்து நம்ம பொம்பளை சோக்கு நண்பர்கள் தான். இந்த கோயம்புத்தூர்லேயே ரெப்யூட்டேட்டட் ஃபேமிலின்னு ஒன்று வந்து ஆரம்பித்து, லாக்டவுனில் ஆரம்பித்து யூடியூப் சேனலில் போயிட்டு இருப்பாங்களே, ஒரு அம்மா, ஒரு பொண்ணு, ஒரு பையன். அதில் ஒரு பொறுக்கி பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான், அண்டர் 18 கேர்ள்ஸுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி எப்படி சொல்ல, அடல்ட்டுக்கு செக்ஷுவலாக வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன். நான் இப்படி இருப்பேன், நான் அப்படி இருப்பேன், இந்த மாதிரிலாம் சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நிறைய பேர் கண்டனம் தெரிவித்து வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கு ரிப்ளை கிளாரிஃபிகேஷன் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்க. தெரியுமா இல்லையோ வீடியோ நான் அதில் சிகரெட் அடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் அது வந்து என்னுடைய பிரைவேட் அக்கௌண்ட் ஒரு 10-15 ஃபாலோஸ் கிட்ட இருந்தாங்க. அண்ட் ஒரு கெத்துக்காக நம்ம ஒரு கேப்ஷன் போட்டேன். அண்ட் அது வந்து குவாரண்டைன் டைம் அப்போ, ஃபர்ஸ்ட் குவாரண்டைன் டைம் அப்போ. அண்ட் அடுத்த நாளே அந்த போஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் இஃப் யூ ஆல் ஹேவ் டிஃபரண்ட் நரேட்டிவ்ஸ் டு இட், தென் ஐ கான்ட் ஹெல்ப் வித் தட். ஏய் பாய முன்னே நீ தாண்டா அதுல வீடுன்னு போட்டிருக்க. கிளாரிபிகேஷன் கொடுக்க சொன்னா 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசிட்டு நீங்க ஏதாவது ஒண்ணு கதை கத்துக்கீங்கன்னா எனக்கு புரியலையே. அப்ப அந்த ஸ்கிரீன்ஷாட் நீ அமிச்ச மெசேஜ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் இருக்குல்ல, நீ வல்கரா பேசுனீல்ல அந்த பொண்ணுகிட்ட, அதுக்கெல்லாம் என்னடா சொல்லுவ? அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவ? ஒத்துக்கிட்டு சாரி கேட்டா கூட முடிஞ்சு போச்சு. இல்ல நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்ல முடிஞ்சு. கிளாரிபிகேஷன் கொடுத்து ஒரு கைஸ், இவரு மட்டும் இல்ல கைஸ், இந்த மாதிரி நிறைய வந்து அரிப்படுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. அதுல 1ஆம் நம்பர் யாருன்னா, நம்ம பிளாக் ஷிப்பில் வந்து அப்துல் அயாஸ் பேரை பார்த்தீங்களா, அப்துல் அயாஸ் பிளாக் ஷிப்பில் இருப்பாங்க. வீடியோலாம் நல்லா தான் இருக்கும், நல்ல வீடியோ தான் போட்டுட்டு இருப்பான். ஆனால் செலிபிரிட்டி, நான் ஒரு செலிபிரிட்டி, நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லி பொண்ணுங்கள்ட்ட இதுவும் அண்டர் 18 தான். அண்டர் 18 பொண்ணுங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் அனுப்பு, எனக்கு இந்த ஃபோட்டோலாம் அனுப்பு, வல்கரா அந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த பொண்ணு கேட்டிருக்கு, நான் இதை வந்து நான் வெளில சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு, எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது, உன்னை தான் சொல்லுவாங்க, என்னையெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பேசியிருக்கேன். ஏண்டா நீ ஒரு ஆளு, நான் கேட்குறேன், ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக பேசுறதே தப்பு, அந்த தப்பாக பேசுறத நான் வெளில சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னா, நீ சொல்லி பாரு, என்னையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றியா? கைஸ், இதில் ஆச்சரியம் என்னன்னா, அந்த கோயம்புத்தூர்ல இருப்பான், அவன் பேர் பனானாவோ ஏதோ ஒன்று இருக்கும்ல, கண்ணாடி போட்டு இப்போ பேசிக்கிட்டு இருந்தானே கஞ்சா குடிக்கி, அவனை பத்தி எல்லாம் பேசுறாங்க. ஆனா அந்த பிளாக் ஷிப் வந்து அந்த அப்துல் அயாஸ் இருக்காங்க, அவனை பத்தி எதுவுமே பேச மாட்டான். முக்கியமா அவன் தான் எப்படின்னா, நீ என்ன வேணா பண்ணு, என்னையெல்லாம் ஒன்னும் யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னவன், ஸ்கிரீன்ஷாட்லாம் இருக்கு சொன்னவன், அவனை வந்து யாரும் எதுவும் பேசவும் மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம், பட் ஆனா இது பேச மாட்டாங்க வெளில. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு.